வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சமயத்துல ரோஹிணி தியேட்டர்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி தியேட்டர்ல ரசிகர்களின் செலிப்ரேஷன் நடைபெற்றிருக்கிறது. அந்த சமயத்துல பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அஜித் ரசிகர்கள் பால் அபிஷேகம் செய்ய வைக்கப்பட்டிருந்த பால் பாக்கெட்டுகள் மற்றும் பட்டாசுகளை பறிமுதல் செய்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது காவல்துறை அதிகாரியான உதவி ஆய்வாளர் பால் பாக்கெட்டுகளை வீசி எறிந்திருக்கிறார். இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சியை பதிவு செய்து கொண்டிருந்த செய்தியாளரின் கைபேசியை மஃப்டியில் இருந்த மற்றொரு காவலர் திடீரென வலுக்கட்டாயமாக பிடுங்கி சென்றதாக கூறப்படுகிறது. இதன் பிறகு செய்தியாளர் தன்னுடைய கைபேசியை தருமாறு கேட்டதற்கு தகாத வார்த்தைகளால பேசியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதனால் செய்தியாளர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கை காப்பாற்றவே கைபேசியை பிடுங்கியதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்துல செய்தியாளர்களின் கைபேசி பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் நடந்த நிலையில தற்போது மீண்டும் செய்தியாளர்களின் கைபேசி பறிமுதல் செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள இந்த தகவல் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதெல்லாம் எல்லாம் எடுங்க. வேற யாராவது விழுந்தா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, எத்தனை பேர் எடுத்துட்டு இருக்காங்க, எடுத்தானா உங்கள் மொபைல் மட்டும் எடுத்து கொடுக்குறாங்க. எது சார் இதுக்கு முதல்ல உங்களுக்கு மொபைல் கொடுக்குறதுக்கு யார் சார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறது? நீங்கள் தானே சார் கொடுக்குறீங்க, நீங்கள் தானே கொடுக்குறீங்க. இப்பதானே சொன்னேன். இப்பதான் சார் இப்பதான் சார் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு ரெகுலேஷன் கொடுத்துடணும். யூடியூப்னா செல்ஃபோன் கொண்டு வரக்கூடாது, கேமரா தான் கொண்டு வரணும். தெரியாமல் பண்ணியிருப்பேன் சார், விடுங்க சார். அப்போ வந்து ஒரு நாள் அண்ணன் தெரியாது கேட்டதான் போயிடலாம். நான் வரதுக்கு லேட் ஆகும், ஏடுறா மொபைல் ஏடுறாங்க, அதான் சொல்லியிருக்கேன். அதுக்கு மாதிரி நான் பண்ணுறதுல நியாயமா? நீங்கள் ப்ரெஸ் கிளப்பை கம்ப்ளைண்ட் பண்ணுறேங்க. வேறு என்ன பண்ணுறேன்? ஒண்ணுமே பிரச்சனை நண்பா, விட்டு நண்பா வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். விடு
நீ போய் போன் கேட்காதவனா அவங்க கொண்டு கொடுத்தா ஃபர்ஸ்ட் கிளாப்ல போன் அவர் தானே வாங்குறாரு அவரே வந்து கொடுப்பாரு விடு அவன் எப்படி நான் பேசினா அவன் நிற்கும் போது நீ சொல்லாடா அவங்க நீ முதல்ல வந்து அதுக்காண்டா நீ எங்கே போவாதா அவங்க என்ன சொல்லி வாங்கினாங்க தெரியுமா பிளாக் டிக்கெட் ஓட்டுறாங்க போனேன் ஒன்றும் இல்லை கொடுக்கலன்னா நீ கம்ப்ளைண்ட் பண்ணுற ப்ரெஸ் கிளப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணுற அதான் விடு